Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Jurassic World Camp Cretaceous Season 5 Episode 7. ஓபன் பண்ணா டேரியஸ், பென்னு, யாஸ்மினா, டோரான்னு எல்லாருமே செம ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா அவங்க நினைச்ச மாதிரியே எல்லா வேலையும் சிறப்பா முடிச்சிட்டாங்கல்ல. பிங்கி எல்லாம் அவளோட ஷூவை அப்படியே கிளீன் ஆகிட்டு வந்திருப்பா. அவ இந்த ட்ரிப்புக்கு வரும்போது ஷூவை நீட்டா போட்டு வந்தா. அதுக்கப்புறம் இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் கழுவி இருக்கா. வாட்ட பிட்டி. சரி, ஒரு வழியா எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணியாச்சுன்னு எந்த பஞ்சாயத்தும் வராதுங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஆனா இவங்க என்னதான் பண்ணாலும் அந்த கோன் ஏதாச்சும் ஒரு காவலித்தனம் பண்ணி இவங்களை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிடுறான். சோ இனிமேட்டு அவன் என்ன பண்ணாலும் உசாரா இருக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, எல்லா டைனோசர்ஸுமே அங்க இங்கன்னு செதறி கிடக்கிறதுனால இவங்களால மாத்தி போய் ப்ரொடெக்ட் பண்ண முடியல. அது எல்லாமே ஒரே இடத்துல இருந்தா இஸ்லா நியூபிளார் தீவுல அது எல்லாமே ஒன்னா இருந்துச்சுங்க. அதுவும் எங்கன்னா தண்ணி குடிக்கிற இடத்துல. சோ அப்படி வேணா அதுங்க எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்திடலாம். அதுக்கு அதுங்க எல்லாத்தையுமே இங்க கொண்டு வரணும். தண்ணியை காமிச்சு கூட்டு வரலாம், இல்லாட்டி சாப்பாடை காமிச்சு கூட்டு வரலாம்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனா என்ன, தண்ணி இந்த இடத்துல ரொம்ப கம்மியா இருக்குது. டைனோசர்ஸ்ங்க எல்லாம் மொத்தமா வந்து குடிக்கணும்னா அந்த அளவுக்கு தண்ணியும் வேணும்ல. அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா, மேல இருந்து வர தண்ணி அங்க கீழே வழியா ஒளிகிட்டு போகுது. அந்த இடத்தை இவங்க க்ளோஸ் பண்ணாங்கன்னா மொத்த இடமுமே தண்ணியால நிரம்பிடும். சோ சிம்பிள். என்னன்னா இந்த வேலையை கோன் வரதுக்குள்ள பண்ணி முடிக்கணும். இல்லன்னா அந்த பண்ணி பையன் என்ன வேணாலும் பண்ணுவான். அதனால என்ன பண்ணுவாங்க, ஆளுக்கு ஒரு வேலையை பிரிச்சுக்குவாங்க. பென்னு, யாஸ்மினாவும் டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வர போறாங்க. மிச்சம் இருக்க 3 பேர் அந்த தண்ணியை அடைக்கிற வழியை பார்க்க போறாங்க. என்ன போகும்போது ஐ மிஸ் யூன்னு சொல்லி நம்ம டோராவும் யாஸ்மினாவும் மாத்தி சொல்லிக்குவாங்க. டோரா அதுக்கப்புறம் கண்டுக்காம போயிருவா. ஆனா யாஸ்மினாக்கு தான் உள்ளுக்குள்ள லைட்டா ஃபீலிங் இருக்கும். அப்புறம் என்ன, இவங்க 3 பேரும் சேர்ந்து குச்சியெல்லாம் உடைச்சிட்டு வந்து அந்த தண்ணி ஒளிய போற இடத்த நல்லா வச்சு அடைச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைம் டம்முன்னு பயங்கரமான சவுண்டு. என்னடான்னு பார்த்தா அந்த டீரெக்ஸ் ரெண்டும் அங்க வந்திருக்குங்க. இவங்க தான் கூப்பிட்டு வரணும்னு நினைச்சாங்க. ஆனா அதுவே வந்துருத்து. ஆனா இன்னுமே இவங்க வேலையை முடியலையே. அதுங்க வேற ஜாலியா விளையாண்டுட்டு இருக்குதுங்க. அவ்வளவு சீக்கிரத்துல இங்க இருந்து போகாது. ஆனா டேரியஸ் என்ன பண்ணுவான், அதுங்க தான் விளையாடுதுங்கல்ல, அது கூட நான் விளையாண்டு வரேன்னு நேரா அதுங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக அங்க கிளம்பிடுவான். அப்படி அதுங்க முன்னாடி போய் நின்னுட்டு கத்தி பாப்பா. அதுங்க கண்டுகிற மாதிரியே இல்ல. இந்த வேலையெல்லாம் அந்த லூசு பைய தனியா பண்ண முடியாதுன்னு பிங்கி நானும் போறேன்பா. டோரா இருந்துகிட்டு நான் போறேன், நீ போய் தண்ணியை அடைக்கிற வேலையை பாரும்பா. அந்த வேலையை பார்த்ததுனால தான் டோராவோட காலு, கை, ஷூனு எல்லாமே நாரி போய் இருக்குது சகதியால. பல மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் நம்ம பிங்கி ஷூவையே கிளீன் பண்ணிருக்கா. மறுபடியும் அந்த வேலையை பார்த்தா நாரி போயிடும். அதனால நீயே அந்த வேலையை பார்த்துக்கன்னு இவன் நேரா டேரியஸ்க்கு ஹெல்ப் பண்ண போயிருவான். அங்க பார்த்தா அந்த லூசு பைய கத்திட்டு இருப்பான். டைனோசர்ஸ் கிட்ட நோ ரெஸ்பான்ஸ். ஆனா நம்ம புள்ள போய் ஒரு விசில் மட்டும் தான் அடிப்பா. யாளைகளா சீரியஸா விளையாண்டுட்டு இருக்கோம், எங்களே வந்து டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு அவங்க 2 பேர்த்தையும் விரட்ட ஆரம்பிச்சிரும். ஏதோ நாய் கூட விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, ஜுராசிக் வேர்ல்டு படத்துல கக்கூஸ்குள்ள உட்காந்துட்டு இருக்கவன அப்படியே கவ்வி தூக்கும் தெரியுமா. அந்த சீனை காமிச்சாதான் இவங்க எல்லாம் திருந்துவாங்க. என்ன, இங்க நம்ம டோராவை தனியா விட்டாங்க. அவள நேரமா கஷ்டப்பட்டு அவங்க எடுத்து வச்ச கட்ட பூரா தண்ணியில பிச்சிட்டு போயிருச்சு. இப்ப மறுபடியும் அவங்க முதல்ல இருந்து வேலையை பார்க்கணும். அப்படியே கட் பண்ணா இவங்க 2 பேரும் ஏஞ்சல், ரெபல் அந்த 2 டைனோசர்ஸையும் கூட்டு வருவாங்க. அதுங்க நேரம் இன்னொரு டைனோசர்ட்ட கூட்டு போயிரும். இனி பேலன்ஸ் இருக்கிறது ஃபயர் கிராக்கர் மட்டும்தான். அதை கண்டுபிடிக்கிறது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. பெரிஸ் அதுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அதை காமிச்சு கண்டுபிடிச்சலான்னு காட்டுக்குள்ள நின்று கத்திட்டு இருப்பாங்க. பொசுக்குன்னு வந்து பெண்ணை இடிச்சு விட்டு அவங்க கூட விளையாட ஆரம்பிச்சிரும். அதுக்கு எப்பவுமே அவங்க கூட விளையாடுறதான் வேலையே. சோ இப்போதைக்கு இவங்க கைக்குள்ள இருக்க டைனோசர்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்களை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் சேஃப்டியா சேர்த்திட்டாலே மத்தவங்க எல்லாத்தையுமே வெறுப்பேத்தி கூட்டு வந்துடலாம். ஏஞ்சலும் ரெபலும் ஜாலியா விளையாண்டு வரத பார்த்தோன்னே ஃபயர் கிராக்கருக்கு ரொம்பவுமே ஃபீலிங் ஆகும். ஏன்னா அது தனியா இருக்கு, அதுக்கு ஃப்ரெண்டுன்னு யாரும் இல்ல. இத பார்க்கும்போது இவங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் வரும். அட இவங்க கேம்ப் கிரெட்டேஷியஸ்க்கு வரும்போது பென் எல்லாம் எப்பவும் தனியா தான் உட்காந்துட்டு இருப்பான், அவ்வளவு பேசவும் மாட்டான். அப்புறம் அவனுக்கு பம்பிங்கிற ஒரு டைனோசர் ஃப்ரெண்டு. நம்ம யாஸ்மினாக்கு டோரா. என்ன கரெக்டானு கேட்ட உடனே ஆமான்னு வெக்கப்பட்டுக்கிட்டு நாங்க ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்கம்பா. உடனே யாஸ்மினா அது ஃப்ரெண்டுக்கும் மேல இருந்தா எப்படிங்கிற மாதிரி கேட்பான். அவன் பம்பியை வச்சு பார்ப்பான். ஏமா அது ஒரு டைனோசர், அதை நான் ஒண்ணு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாதும்பா. அட ஆமா இல்லன்ட்டு அவ போயிடுவா. அதுக்கப்புறம் தான் இந்த பெண்ணு மாங்கா மடையனுக்கே புரியுது அவ டோராவை பத்தி சொல்றான்னு. ஆக்சுவலா அவளுக்கு இதுக்கு முன்னாடி பாய்ஸ் மேல கிரஷஸ் நிறைய இருந்திருக்காமா. ஆனா இப்போ அதே ஃபீல் டோரா மேல இவளுக்கு இருக்குது. அதான் இவ அந்த வானவில் குரூப். யாஸ்மினா அதுக்கப்புறம் புலம்பி தள்ளுவா. ஏன்னா இந்த மாதிரி அவ ஓப்பனா யாருகிட்டயுமே சொன்னதில்லை. இதே மாதிரி டோரா கிட்டையும் சொல்லணும்னு தோணுது. ஆனா அவளால முடியல. ஏன்னா அவ ஏதாச்சும் சொல்லிட்டானா இவளுக்கு கவலையாயிரும்ல. அதனால மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பான். இது ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு அவளுக்கே தெரியல. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த 3 டைனோசர்ஸ் தான் இவங்க கண்ணு முன்னாடி இருக்குமே தவிர ஃபயர் கிராக்கரை காணோம். ஐயோ எங்க போச்சுன்னு தெரியலன்னு அந்த டோரை ஓபன் பண்ணி தேடிட்டு இருப்பாங்க. பொசுக்குன்னு அந்த டோருக்குள்ள பூந்து ஓட ஆரம்பிச்சிரும். அதே நேரம் இவங்க இங்க விளையாட்டு காட்டுறேன்னு தப்பிச்சு ஓடுனாங்கல்ல, எவ்வளவு நேரத்துக்கு தான் ஓடுவாங்க. அப்ப டேரியஸ் அங்க இருக்க ஸ்டெப்ஸை பார்ப்பான். ரைட்டு, இது மேல ஏறி தான் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு மேல ஏறிடுவாங்க. அது கண்ணா பின்னான்னு அங்கன்னு சுத்துன்னு சுத்திட்டு கத்திட்டு இருக்கும். ஆனா எப்படியோ இவங்க நினைச்ச மாதிரி அந்த வாட்டர் ஹோல்ல இருந்து தள்ளி கொண்டு வந்துட்டாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா இப்ப இவங்க மாட்டிட்டாங்களே, இனி
இனி அதுங்க ரெண்டும் எங்கேயாச்சும் போனா தானே இவங்க கீழே இறங்கி போக முடியும். போச்சா அப்படியே கட் பண்ணா இங்க டோரா லூசு மாதிரி தனியா பேசிக்கிட்டே கட்டையெல்லாம் கொண்டு வந்து அடுக்கி ஒரு வழியா தண்ணி ட்ரெயின் ஆகிறத ஸ்டாப் பண்ணிடுவா. ஆனா திடீர்னு பார்த்தா தண்ணி ஃபில் ஆகவே இல்லை. ஏன்னா தண்ணி வர ஃபோர்ஸ் பத்தல. உடனே அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஏத்தி விட்டோம்னா வேலை முடிஞ்சு அப்படின்ட்டு நேரா அங்க இருக்க மரத்து மேல ஏறுவா. அவளுக்கு உள்ளுக்குள்ள பீதி தான். ஏன்னா இப்ப தனியா அந்த வேலையை பாக்குறா. ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா இவளுக்கு ஹெல்ப் பண்ண கூட ஆள் இல்ல. அது ஒரு பீதி. அண்ட் இவ ஏறாலே ஒரு மரம் வெள்ளிந்தா சங்கு கன்ஃபார்ம். அது வேற கடமுடைங்குது. எப்படியோ பொறுமையா அந்த சாஞ்சிருக்க மரத்து மேல ஏறி இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு மேல போகலான்னு பார்க்கும்போது அந்த மரம் ஆட ஆரம்பிச்சிரும். அச்சச்சோ ஆடுதேன்னு பார்க்கும்போது சரி ஆரம்பிக்கும். அடிச்சு புடிச்சு அங்க இருக்க பாறையை புடிச்சிருவா. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ் கீழே விழுந்திருந்தான்னா தண்டனக்கா தான். ஆனா இப்ப மேல ஏறி போனுமே, வல்லவனுக்கு புல்லும் புரோட்டாதான்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு மேல ஏறிடுவா. இங்க இவங்க ஃபயர் கிராக்கரை தேடி வரும்போது யாஸ்மினா ரொம்ப சோகமா இருப்பா. ஏனாமா கீழே ஃபுட் பிரிண்ட் ஏதாச்சும் தெரியா இல்ல இன்னும் கவலையா தான் இருக்கியான்னு கேட்டா கவலையா தான் இருக்கா. ஏன்னா எப்படி இந்த ஃபீலிங்ஸ் அவகிட்ட போய் கன்வே பண்றதுன்னு அவளுக்கு தெரியல. வழக்கம் போல பென்னு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுவான்னு வைங்க. ஏன்னாதான் கொஞ்ச நேரத்துக்கு ஜாலியா இருந்தாலும் அவ வேண்டான்னு போயிடுவாளோன்னு ஒரு பயம். நம்ம யாஸ்மினா டோரா கூட இருக்கும் போது தான் ரொம்பவும் சந்தோஷமா ஃபீல் பண்றா. அது ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குது, பயமாவும் இருக்குது. இன்னும் சொல்ல போனா உங்க வீட்டுச்சா எங்க வீட்டுச்சா இல்ல என்ஜாய் அத வார்த்தையால அவளால சொல்ல முடியல. ஆனா அவ என்ன சொல்லுவான்னு தெரியலையே, அதுதான் ஒரு பீதி. இவ அப்படின்னா அவளும் அப்படியே இருக்கணுமே, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பேசிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா ஃபயர் கிராக்கர் பயங்கரமா கத்துற சவுண்டு. ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு பதறிட்டு இருக்கும் போது அதை அடிச்சு புரண்டு அங்க இருந்து ஓடி வரும். என்னடான்னு பார்த்தா அப்பந்தான் நம்ம ரவுடி ரங்க டிலபோசரஸோட என்ட்ரி. அதுதான் வேற லெவல்ல விஷத்தை வச்சு வேலையை பார்க்குமே. சோ இப்ப அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுவாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம டோரா மேல வந்து பார்த்தா தண்ணி வர்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. அதுக்கு பக்கத்துல தான் வாட்டர் கண்ட்ரோல் பண்ற இடத்துக்கு போற வழியும் இருக்குது. ஓபன் பண்ணி பார்த்தா குப்புன்னு வாடை அடிக்கும். என்ன பண்றது, கன்றாவி தண்ணியை திறந்து விட்டாகணுமே. அதனால பொறுமையா உள்ள இறங்கி போய் அந்த பைப் எங்க போகுது, தண்ணி எந்த வழியா போகுதுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவா. இனி திறந்து விட்டா மட்டும் போதும். இவங்க வேற ரொம்ப நேரமா உட்கார்ந்துகிட்டே இருப்பாங்க. அதுங்களும் போகும்னு பார்த்தா போகவே மாட்டேங்குது. அது வெயிட் பண்றத பார்த்தா இன்னைக்கு இவங்கள தின்னு தீக்காம விடாது போல. அந்த நேரம்னு பார்த்து மேல அந்த ஃப்ளையிங் டைனோசர்ஸ் வேற சுத்திட்டு இருக்குதுங்க. அதுங்க பார்த்தா பஞ்சாயத்து. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, கீழே இருக்க டைனோசரை வேட்டி விடுறதுக்காக அதை யூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு இவங்க தப்பிக்க இதை விட்டா வேற வழி இல்ல. அதே நேரம் இங்க நம்ம ஆளுகளை அந்த ரவுடி ரங்க குரூப் துரத்திட்டு வந்துச்சுல்ல, இவங்க அந்த ஃபயர் கிராக்கர் மட்டும் இல்லைன்னா அடிச்சு புரண்டு ஓடிடுவாங்க. அதையும் வேற பத்திரமா கூப்பிட்டு போகணுமே. அதனால அது கூட ஓடி வந்தா அது டைனோசர்ஸை பார்த்து பயந்து அதுக்கு மேல பிச்சுக்கிட்டு ஓடும். என்ன ஓடிருச்சுன்னு சொல்லிட்டு இவங்கள அடிச்சு புரண்டு பின்னாடியே ஓடுவாங்க. என்னாச்சு திடீர்னு பாதை இல்ல. அட மரத்தோட வேரெல்லாம் வந்து மறைச்சுக்கிட்டு இருக்கும். போக வழி இல்லாம முழிச்சுக்கிட்டு இருக்குமா. உடனே அதை போட்டு அமுக்குன்னு அமுக்கி தள்ளி விட்டுட்டு பார்த்தா திடீர்னு அதுங்க ஆசிட்ட துப்ப ஆரம்பிச்சிருங்க. நல்ல வேலை மேல ஏறி விழுந்து எஸ்கேப் ஆயிருவாங்க. அதுங்களால வர முடியல, அதனால தப்பிச்சாங்க. இல்லைன்னா இவங்க 3 பேர்த்துக்கும் பாடதான். இங்க நம்ம டோரா என்ன பண்ணிடுவா, தண்ணியை திறந்து விடுறேன்னு சொல்லி அந்த திருகிறத உடைச்சிருவா. விளங்கிடும். இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பிராடக்ஸ் ரோபோட் அங்க வந்துடும். ஏன்னா ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு செக் பண்ண வருது. நல்ல நேரம். ஆனா 3 டீமுமே 3 விதமா மாட்டிட்டு இருக்காங்க. காப்பாத்துறதுக்கு ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. அவங்க தான் அவங்கள காப்பாத்திக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மரத்துல இருக்க கொட்டையெல்லாம் தூக்கி அந்த பறந்துட்டு இருக்க டைனோசர்ஸ் அடிச்ச உடனே அதுங்க கடுப்பாகி காண்டாயி இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி அட்டாக் பண்ணிட்டே இருந்தோன்னே இவங்க படுத்துக்குவாங்களா, அதுங்க கீழே இருக்க டைனோசர்ஸ் கிட்டே வம்பிழுத்த உடனே அந்த டீம் டீரெக்ஸ் பார்க்கும்போது இவங்க மேல இருக்கிற மாதிரியே தெரியல. அச்சோச்சோ தூக்கிட்டு போயிருச்சுங்க போலன்னு அதுகளை வெட்டிட்டு பின்னாடியே ஓடிடும். சோ ஒரு வழியா கிளியர் பண்ணி எஸ்கேப். இங்க பென்னும் யாஸ்மினாவுமே சேஃபா தப்பிச்சிட்டாங்க. பெரிஸை யூஸ் பண்ணி அந்த வாட்டர் ஹோலுக்கு பொறுமையா கூட்டு வருவாங்கன்னு வைங்க. இன்னுமே ஃபயர் கிராக்கர் சோகமா தான் இருக்குது, ஆள் இல்லன்னு. யாஸ்மினா தான் நீ ஒண்ணு கவலைப்படாதேன்னு டைனோசர் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அதை அப்படியே பொறுமையா கூட்டு வருவான்னு வைங்க. அதுக்கப்புறம் பென்னும் யாஸ்மினாவும் மறுபடியும் அதே விஷயத்தை பத்தி பேசுவாங்க. அதான் நம்ம டோராவை பத்தி. சரி இப்ப இந்த விஷயத்தெல்லாம் அவகிட்ட போய் சொல்ல போறாளான்னு கேட்டா அதான் இல்ல. இவன் இந்த ஐலாண்டை விட்டு போற வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்க போறாளாமா. அவளுக்குள்ள இருக்க கேள்விகளுக்கு முதல்ல பதில கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ரோச் பண்ண போறேன்பா. பென்னு தான் அதை கண்டுபிடிச்சா என்ன, கண்டுபிடிக்காட்டி என்ன, உனக்குள்ள இருக்க ஃபீலிங்ஸை நீ வெளியில கொண்டு வா. அது என்ன ஃபீலிங்கா இருந்தாலும் பரவாயில்ல, அதை காம்ப்ளிகேட் பண்ணாத, உன்னால முடியும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் உசுப்பேத்தி விட்ட உடனே யாஸ்மினாவுக்குமே நிம்மதியா இருக்கும். சரி இப்ப அந்த 2 குரூப்பும் தப்பிச்சிட்டாங்க. இனி டோரா இருக்காலே, அவளை வேற அது ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த டைமுங்கும் போது நைஸா டோரா போய் எப்படியோ தண்ணி வர வேண்டிய அந்த பைப்பை ஓபன் பண்ணி விட்டுருவா. ஆனா என்ன மாட்டிக்குவான். அது வழக்கம் போல கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணுன்னு வைங்க. இவன் என்ன பண்ணுவா, கீழே தண்ணி போயிட்டு இருக்குல்ல அது வழியா எஸ்கேப் ஆயிலான்னு அந்த கேட்டை ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவா. முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா அந்த பிராடக்ஸ் விடுமா, டோராவை அட்டாக் பண்றாங்கிற பேர்ல அந்த கேட் அட்டாக் பண்ணி ஓபன் பண்ணி விட்டுரும். அவ்வளவுதான், அந்த கேப் வழியா புள்ள அந்த பக்கம் எஸ்கேப். மேல வரலையேன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அது அங்க இருந்து போயிடும். அவ்வளவுதான், சோலி முடிஞ்சுன்னு. கொஞ்சம் விட்டுருந்தா டோராக்கு சங்கு தான். ஆனா ஜஸ்ட் மிஸ்ல தப்புச்சிட்டான்னு வைங்க. அப்புறம் என்ன எப்படியோ அடிச்சு புடிச்சு மேல வந்துருவா. கடவுளே இனிமேட்டு அந்த இடத்துக்கு நான் போகவே மாட்டேன், கோடி ரூபா கொடுத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அந்த ஃபிளைங் டைனோசர்ஸ் அங்க வந்துருங்க. வந்ததுங்க என்ன சும்மாவா இருக்கும், அவளை போட்டு கடின்னு கடிக்க வரும். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி அந்த தண்ணி போயிட்டு இருக்குல்ல அதுல போய் ஒரு ஜம்ப். இப்ப என்னன்னா அவ கீழே விழும்போது தண்ணி ஃபுல்லா இருக்கணும், இல்லன்னா பாறையில அடிபட்டு பரலோகம் போய் சேர்ந்துருவா. ஆண்டவா தண்ணி இருக்கணும்னு சொல்லிட்டு குதிப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா ஆளை காணும். அந்த டைனோசர் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவ்வளவுதான் சோலி முடிஞ்சுன்னு
கிளம்பிருங்க. அதுக்கப்புறம் தான் ஜம்முன்னு வெளியில வருவா. பார்த்தா தண்ணி நிறைய வருது. அப்படியே பேக் நீச்சல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணுவான்னு வைங்க. யாஸ்மினாவும் பெண்ணும் ஒரு வழியா வந்து சேர்ந்துருவாங்க. வந்து பார்த்துட்டு அசந்துருவாங்க. ஏன்னா நம்ம டோரா தான் மாஸ் காட்டிட்டாலே தன்னந்தனியா சாதிச்சிருக்கியமான்னு பாராட்டிட்டு இருக்கும் போதே டேரியஸும் பிங்கியும் அங்க வந்துருவாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா ஆப்போசிட் சைடுல பயங்கரமான சவுண்டு. என்னடான்னா நம்ம டீரெக்ஸ் தான். ரெண்டு பேருமே திருப்பி அங்க வந்துட்டாங்க. வந்ததுங்க இவங்கள பார்த்து கொலவெறித்தனமா கத்திட்டே வருங்களா. ஐயோ மாட்டிட்டமே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அதுக்கு அந்த தண்ணியில காலை வச்சுட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிருங்க. ஏன்னா அதுக்கு வாழ்க்கையில இவ்வளவு தண்ணியை இன்னைக்குதான் முதல்ல பாக்குதுங்க. அப்ப எந்த அளவுக்கு தண்ணி காட்டியிருக்கானுங்க பாருங்க வில்லாப்பாளுங்க. அதுக்கப்புறம் என்ன தண்ணியை சும்மா லபக்கன்னு குடிக்க ஆரம்பிக்குங்க. அதை பார்த்துட்டு மத்த டைனோசர்ஸும் குடிக்க ஆரம்பிச்சிடும். இஸ்லா நியூபிளார் தீவுல எப்படி எல்லா டைனோசர்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல தண்ணி குடிச்சதோ அதே மாதிரி இப்ப இங்கேயும் கொண்டு வந்துட்டாங்க. யாஸ்மினாக்கு ஃபயர் கிராக்கரை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சு போச்சு. என்னன்னா அதோட விஷயத்த அது இஷ்டத்துக்கு பண்ணணும்னு ஆசை. இப்ப அதே நிலைமையில தானே நம்ம யாஸ்மினாவும் இருக்கா. நானும் ஃபயர் கிராக்கர் மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து என்னோட ஃபீலிங்ஸை வெளியில கொண்டு வர போறேன்பா. அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் ஸ்மூத்தா முடிஞ்சிருச்சுன்னு வைங்க. மறுபடியும் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்னா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் எப்படி மேல இருந்து தண்ணியில ஜம்ப் பண்ணி என்ஜாய்மெண்ட். பாறையில மோதி மண்டை ரெண்டா பொளந்தாதான் திருந்துங்க. இல்ல அப்போ இதுங்க திருந்தாது. அப்போ யாஸ்மினாவும் டோராவும் தனியா தான் இருப்பாங்க. அவ கன்வே பண்ணிடலான்னு நினைப்பா. ஆனா எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்மளும் என்ஜாய் பண்ணலான்னு கையை சேர்த்திக்கிட்டு ரெண்டு பேரும் மேல இருந்து ஒரு ஜம்ப். இந்த சந்தோஷம் எல்லாம் கோன் வர வரைக்கும் தான். வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன நாப்பு வைப்பான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.